மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி வரவில்லை. பரலோகத்தின் சத்தம் இவர்களை ஆண்டவர் அசைக்க வேண்டும். அப்பா எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட பேசும், எங்களை ஆண்டவர் இன்னமுமாய் வழிநடத்தும். அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் கூட தேவன் எனக்கு கொடுத்த இயேசுவின் ஒளி ஊழியத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சோதனைகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த புதிய வருஷம் கர்த்தர் நமக்கு கிருபையா தந்திருக்கிறார். எப்படி தந்திருக்கிறாரு? கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால இன்னுமே ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாது. நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். பாஸ்டர் ஒரு முறை வழியில சந்தித்து இப்படி ஒரு வாக்குத்தத்த கூட்டத்தை நாம் வைக்க போகிறோம். கர்த்தர் உண்மையாகவே 15, 16 2 நாள் நாகர்கோயில் ஒரு ஊழியத்திற்கு போவதாக இருந்தது. பிறகு அதை கேன்சல் பண்ணதுனால சென்னை மறுபடியும் ஊழியர்களை கர்த்தர் செய்ய கிருபை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கிறதை உங்களுக்கு கொடுப்பதற்கு தேவையான பலனாகிய கர்த்தருடைய மன்னாவை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் செய்திக்கு ஆதாரமாய் வாசிக்க கேட்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். நீங்க முன்னாடி வசனத்தை தான் வாசிங்க, 13ல இருந்து வாசிங்க. அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருக்கிறீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறதுனால், நகோமி சொல்றாங்க, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறதுனால உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால், உங்க 2 பேரை நினைத்து எனக்கு மிகுந்த என்ன இருக்குது? வருத்தம், விசனம் இருக்கிறதுனால. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். இப்படி தனது மாமியார் சொல்லிக் கொண்டிருக்கிற போது அந்த 2 பிள்ளைகளும் அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி. நல்ல கவனமா கவனிங்க. இந்த மாலை நேரத்தில் திருச்சபையில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை. நான் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முன்பதாக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்ல. ஹல்லேலூயா. ஒரு சபைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை மாத்திரம் இதனால் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இங்கே பார்க்கிற போது ஒரு குடும்பத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். 2021 கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இருக்க நம்ம பார்த்து சொல்லுகிறார். ரூத்தோ நகோமியை தனிமையில் விடாமல், அவளை விடாமல் பற்றி கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லி அனுப்பிச்சார்னா, என் ஜனங்களை பார்த்து நீ சொல்லு, என் தேவனை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையில் உங்களுக்காய் அளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டிருங்கள். உங்களுக்கு அற்புதம் செய்கிற அந்த இரட்சகரை பிடித்துக் கொண்டிருங்கள். உங்களுக்கு நன்மை செய்யும் தேவனை பற்றி கொண்டிருங்கள். நடந்த சம்பவம் என்ன? பெத்லகேமிலே மிகுந்த அந்த பஞ்சம் ஏற்பட்டதுனால, பெத்லகேம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்பத்தில் வீடு. வருஷத்துல தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு இடம், செழிப்பு நிறைந்த ஒரு இடம்.
வனாந்தரத்திலே அங்கு பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் பெத்லகேம் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? அது செழிப்பா இருக்கிற ஒரு பட்டணம், அப்படிப்பட்ட ஒரு கிராமம், அப்படிப்பட்ட ஒரு நகரம். அந்த இடத்துல பெத்லகேம் என்று சொன்னார் அப்பத்தின் வீடு. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆதியாகமம் அந்த ரூத் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில், அவர்கள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கு. என்ன நடந்துச்சு? தேசத்துல பஞ்சம். வாசிங்க. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் எங்க போறாங்க? இப்போ மோவாப் தேசத்துக்கு போறாங்க. நல்ல கவனமா கவனிங்க. இவர்கள் இருக்கிற இடம் அப்பத்தின் வீடு. மோவாப் என்று சொல்லும் போது அது சத்துருவின் ஸ்தலம். என்ன ஸ்தலம்? பிசாசு குடியிருக்கிற இடம். இந்த அம்மோனிய மோவாப் இனத்தை குறித்து நல்லா அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் பேசியின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால் கர்த்தர் அம்மோனியர்களையும் மோவாபியர்களையும் திருச்சபை வாசப்பட்டு என்ன பண்ணாத, அவருடைய முற்றத்தில் கூட அவங்களை சேர்க்காதுன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு அருவருக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிற அந்த இடத்திற்கு இவர்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறார்கள். ஒருவேளை 2020 கொரோனாவின் காலத்துல ஆண்டவரை விட்டு சில அநேக தூரமா போயிட்டு இருக்கலாம். ஆண்டவனுக்கு சொல்லுகிறார், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை அழைத்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை அபிஷேகம் பண்ணின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு பிள்ளைகளை தந்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு வருமானத்தை கொடுத்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு பிழைப்பை உண்டு பண்ணின தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு தூரம் போகிற தேவன் அல்ல, உன் சத்தத்தை கேட்கிற தேவன், உன் அழுகையை கேட்கிற தேவன், உன் நெருக்கத்தை புரிந்து கொண்டிருக்கிற தேவன், உன்னுடைய கஷ்டத்தை அறிந்திருக்கிற தேவன். இன்னைக்கு நான் ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, எப்போதும் நீ கூப்பிடும் சத்தத்தின் தூரத்தில் அவன் பக்கத்தில் இருக்க, என்னை விட்டு விடாத. அல்லேலூயா. என்னை விட்டு தூரம் போயிடாத, பற்றி கொண்டது என்று சொல்லுகிறார். இப்படி இருக்கும்போது 2வது வசனத்துல எலிமெலேக்குக்கும் நகோமிக்கும் 2 பிள்ளைகள் இருந்ததாக பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 2 பிள்ளைகள் மக்லோன் கிளியோன். இவங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், எலிமெலேக் இறந்து போகிறான். அந்த இடத்துல அந்த நகோமிக்கு அவருடைய 2 பிள்ளைகள் என்ன பண்ணுகிறார்கள்? இறந்து போகிறார்கள். பலவிதமான நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள். ஒருவேளை 2020 நான் நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டேன், நிறைய ஏமாற்றம் என் வாழ்க்கையில வந்துடுச்சு, பலவிதமான பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டது. ஆனால் கர்த்தர் என்னை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இருளில் நான் இருந்தால் கர்த்தர் என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தால் பொல்லாப்புக்கு தேவனே சொல்லுங்க, என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனே எங்க சபையோடு இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனே எங்க ஊழியரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனே எங்க வீட்டில் இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசனா 2021 கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, அவரை பிடித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், அவரையே நீங்க சார்ந்து இருப்பீங்கன்னு சொன்னா, அவரையே முழுவதுமா நம்பி இருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த குடும்பத்தை பாருங்கள். நகோமியுடைய குடும்பத்தை பார்க்கும்போது பலவிதமான இருள். தன் கணவன் என்னை நல்லா வச்சு பார்த்துக்குவாரு, எனது பிள்ளைகளை பார்த்துக் கொள்வாரு என்று தன் மனைவி முழுமையா யார் நம்பி இருக்கிறாங்க? இந்த பூமியில தன் புருஷனை நம்பி இருக்கிறார்கள். நம்ம ஜனங்க அவங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கணவன் எல்லா விதத்திலையும் எனக்கு உதவி செய்வார், எனக்கு நன்மை செய்வார்னு எத்தனையோ மனைவிமார் அப்படி வாழ்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம பகுதியில கூட நிறைய பேர் இல்ல, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பாதிச்சா 150 ரூபாய் குடிச்சிட்டு 100 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்துட்டு உலக பிரகாரமா வாழ்றாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உறவுல எனக்கு நம்மளுடைய வாழ்க்கை குறித்து நான் தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவரே, 2021 இந்த குடும்பத்தை வைத்து ஒரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசணும்னு சொல்ல ஜெபம் பண்ணும் போது பலவிதமான வேதனையான சூழ்நிலைகள் மத்தியில் இருந்தவங்க தான் நகோமி. இன்னைக்கு உங்களுக்கு கூட பலவிதமான கஷ்டம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம். அடுத்த காரியம் என்ன செய்வது? என் பிள்ளையின் திருமண காரியம் என்ன செய்வது? என் குடும்பத்தின் சூழ்நிலை பல விதத்தில் இருள் இருக்கிறது. இந்த புது வருஷத்துல இந்த வருடத்தில் அவர்களுக்கு ஒரு நன்மை
நடக்குமா, என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை நடக்குமா, என்னுடைய வாழ்க்கை மாறுமா என்று எதிர்பார்த்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு இந்த நகோமியை கர்த்தர் கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கிறார். பாருங்க, 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள்? இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? தனிமை, டிப்ரெஷன், மன அழுத்தம். அதனாலதான் டாக்டர் சொல்றாங்க, உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க, தனியா மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. தனியா இருந்தா பலவிதமான யோசனைகள், யோசிக்க 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 சரீரத்தில் வியாதி வருகிறது. சிந்திக்க சிந்திக்க சிந்திக்க, ஐயோ இதற்கு என்ன செய்வது, நாளைக்கு என்ன செய்வது, நான் பெண் பிள்ளையை வைத்திருக்கிறேனே, அந்த பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்வதற்கு தேவையான பணம் என்கிட்ட இல்லையே, என்னுடைய புருஷன் சரியில்லையே, என்னுடைய மனைவி சரியில்லையே, என் பிள்ளைகள் சரியில்லையேன்னு சொல்லி பல விதத்தில் அலைந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். நகோமி எல்லாவற்றையும் இழந்து போனார். தான் புருஷன் பாதுகாப்பா நினைச்சாங்க. ஆனா அந்த புருஷனும் என்ன ஆகிவிட்டான்? இறந்து போய்விட்டான். சரி, பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையினால் என் கணவன் மறிச்சு போயிட்டான், எனக்கு இருக்கிற பிள்ளைகளாவது என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்கன்னு நினைச்சு என் 2 பிள்ளைங்களுக்கு 2 பக்கம் பலமா இருக்கிறாங்க, எனக்கு நல்லா என்ன பண்ணுவாங்க, பார்த்து கொள்வாங்க. நேற்று இரவு நானும் அகஸ்டினும் நாம எல்லாம் இணைஞ்சு குடித்துக்கு சென்னை முடிச்சுட்டு நான் வந்துட்டு இருக்கும் போது, அந்த பள்ளிக்கொண்டாருக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த செதுவான இல்ல பொய்கிட்ட ஒரு முதியோர் இல்லத்தை எப்பவுமே நான் பார்க்கும்போதெல்லாம் அங்க போனாவே கையை வைத்து நான் ஜெபம் பண்ணுவேன். யோசித்து பாருங்க, பிள்ளைகளை பெற்று வளர்த்தவர்கள், குளிப்பாட்டினவர்கள், ட்ரெஸ் வாங்கி கொடுத்தவங்க, சாப்பாடு போட்டவங்க, எல்லா நிலைமையிலும் வளர்த்துட்டு அந்த பிள்ளை தான் தாயை தகப்பனை எங்க கொண்டு போயிடுறாங்க, முதியோர் இல்லம். எவ்வளவு வேதனையான விஷயம். அப்படிப்பட்ட எத்தனையோ பேர் இன்னைக்கு இருதயங்கள் கல் நெஞ்சமாய் மாறி போய்விட்டது. தன் தகப்பனை விசாரிக்காமல் அல்லது தன் தாயை பாதுகாக்காம வேற என்ன வேலை இருக்குது இந்த உலகத்துல? இன்னைக்கு எத்தனையோ பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் தனிமையில் கர்த்தர் கூட வருகிற தெய்வம். அல்லேலூயா. தனிமையில் உங்களை பாதுகாக்கிற தெய்வம், தனிமையில் உங்களை தாங்குகிற தெய்வம். அல்லேலூயா. நான் தனியா இருக்கிறேன், எனக்கு நிறைய உறவுகள் இருக்கிறாங்க, சொந்த பந்தம் இருக்குது, ஆனா உதவி செய்ய யாருமே இல்லை. உதவி செய்ய யாரும் இல்லை என்றாலும் உனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் எபினேசர், அவர்தான் இஸ்ரவேலின் தேவன், அவர்தான் கண்மலை, அவர்தான் ரட்சகர், அவர்தான் உன்னை பிரயோசிக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அல்லேலூயா. எத்தனையோ சாட்சியம் வாழ்க்கை சொல்ல முடியும். தனிமையில் பல நேரத்துல நான் அழுது 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 என் ரூமை லாக் பண்ணிட்டு எவ்வளவு அழ முடியும் அவ்வளவு அழுது இருக்கிறேன். ஏன் என் வாழ்க்கை எப்படி ஒரு இரு, ஏன் என் வாழ்க்கையில் நல்ல படிப்பு கொடுத்தீங்க, நல்ல காரியம் இருந்தது, எல்லாவற்றும் இருந்தும் என்னால் ஏன் ஸ்திரமா வாழ முடியல, ஏன் என்னால் தைரியமா இருக்க முடியல அப்படி நான் அழுததற்கெல்லாம் கர்த்தர் என்னை சரியாய் இன்னைக்கு அநேகருடைய கண்ணீரை துடைக்க கர்த்தர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. என்னை ஆதரித்த தெய்வம் உங்களை ஆதரிப்பார். ஆமென் சொல்லுங்க. என்னை நலப்படுத்தின கிறிஸ்து உங்களை நலப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் தான் இந்த பகுதியின் விளக்கு. அல்லேலூயா. நீங்கள் தான் இந்த பகுதியிலே கிறிஸ்துவின் சாட்சிகள். அல்லேலூயா. நீங்கள் தான் இந்த பகுதியின் கிறிஸ்துவின் அடையாளங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொன்னாரு, நீ தனிமையா இல்ல. அல்லேலூயா. நீ ஏதோ ஒதுக்கப்பட்டவன் அல்ல, இந்த தேசத்தை பாதுகாக்க பிறந்தவன். அல்லேலூயா. உங்க ஜெபம் விலையேறப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்த தெய்வம் பற்றி கொண்டிரு, பற்றி கொண்டிரு, பிடித்துக்கொள். நீங்க எதை பிடிச்சு கொண்டு யோசித்து பாருங்க. உங்க கவலையே பிடிச்சு யோசித்துட்டு இருக்கிறீங்களா? கடன்காரனுக்கு கொடுக்கணுமே, வட்டி கட்டணுமே, குழு கட்டணுமே, பலவிதமான யோசனைகள் போய்கொண்டே இருக்குதுல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எல்லாமே இழந்து போனாலும் என் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆதரிப்ப மகளே. இந்த
இந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. அவன் தன் புருஷனை இழந்து தன் 2 பிள்ளைகளை இழந்து தனித்தவளாய் இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் தமது பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. தனிமையானவருக்கு வீடு வாசல்களை உண்டு பண்ணுகிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தனிமையில் கூட வருகிற தேவன். இந்த வருஷம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனோம், ஆண்டவரே 2021 முழுவதும் என் கூட இருக்காங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உன் கூட இயேசு இருப்பார்னு சொன்னா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உன் பிள்ளையோடு இயேசு இருப்பார்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்க கணவரோடு இயேசு இருப்பார்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க செய்யற தொழிலில், நீங்க செய்யற வேலையில இயேசு உங்க கூட இருப்பார்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா. தனிமையின் நாட்களிலும் கோரேசி நாட்களிலும் தாவீதின் காரியம் எப்படி இருந்துச்சு? இதை பாத்தீங்க சொன்னா ஒரு இருள் வந்த உடனே அப்படியே என்ன ஆயிடும்? உட்கார்ந்துரும்ல. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிறவனை தூக்கி விடுகிறவர் கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாவத்தில் விழுந்து கிடந்தவனை எழுப்புகிறவர் கிறிஸ்து. இதை யாரை நாம் பற்றி கொண்டு இருக்கிறோம்? என் கணவன் எல்லாம் எங்க வீட்டுக்காரர் பார்த்துப்பாரு, ஏமாந்துருவோம். ஹல்லேலூயா. எல்லாம் எங்க மனைவி பார்த்துப்பாங்க, ஏமாந்துருவோம். எல்லாம் என் பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க, ஏமாந்து போய்விடுவோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் வீடு வாசல் எல்லாவற்றையும் வித்து ஒரு சகோதரி ஒரு மகளை படிக்க வைத்தாங்க. அந்த மகளும் படிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அம்மா தான் வீடை வித்து, தனக்கு இருந்த செல்வத்தை வித்து, எல்லாத்தையும் வித்து நடந்த சம்பவம். தான் வாழ்க்கையில் எல்லா சொத்தையும் வித்து படிக்க வச்சாங்க. கடைசி வருஷம் அந்த பொண்ணு வேற யாரோ கல்யாணம் பண்ண ஓடி போய்விட்டது. இருள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்கிறது. அவங்க நம்பிக்கை என்ன? என் மகன் நல்லா படிக்க வச்சுட்டேன், அவன் நல்லா வேலை செஞ்சு என் கடனெல்லாம் என்ன பண்ணுவா, அடைச்சிடுவான்னு நம்பினாங்க. அவங்க நம்பிக்கை ஏமாந்து போய்விட்டது. எனக்கு அன்பான தேவ சபையே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை இயேசுவாய் மாற வேண்டும். உங்கள் நம்பிக்கை சிலுவையில் அடிக்கப்பட்ட நம்முடைய இரட்சகரையே நோக்கி பார்க்கணும். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும், விசுவாசிக்க வேண்டும். வேகமா 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துணையா இருக்கிறார். ரூத் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அளித்து. நான் ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடை இந்த ஆண்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை எனக்கு தெளிவாக சொல்லி நடந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பெத்லகேமில் மிகுந்த இனமுண்டாயிற்று. பஞ்சத்தினாலே அவர்கள் எப்படியாவது சாப்பிட்டு பிழைத்துக் கொள்ளலாம் என்று தப்பி போகும்படியாக மோவாபுக்கு போய்விட்டார்கள். இப்போ மோவாபில் ஒரு செய்தி வருகிறது. மோவாபில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. யோசித்து பாருங்க. ஆனால் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு பிரச்சனையினால இயேசு விட்டு தூரம் போன உங்களை, ஏதோ ஒரு பிரச்சனையின் மத்தியில் ஜெபிக்காம போன உங்களை, உபவாசிக்காம போன உங்களை, ஆராதனைக்கு வராம போன உங்களை, ஏதோ ஒரு விஷயத்துல கர்த்தரை விட்டு தூரம் போன உங்களை மறுபடியுமாய் திரும்பவும் சந்திக்க கிறிஸ்து உங்களை தேடி வருகிறார். 2021 என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, உன்னை சந்திக்க, உன்னோடு பேச, உன்னோடு உறவாட, உனக்கு வெளிப்பாடை கொடுக்க, உன்னோடு தீர்க்கதரிசனமாய் பேச, உன்னை பயன்படுத்த, உன்னை உயர்த்த, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை நிலைப்படுத்த, உன்னை உறுதியாக்க, உன்னை கண்மணி வைத்து அழகுபடுத்த, உன்னை அலங்கரிக்க கிறிஸ்து மறுபடியும் உன்னைக்கு திரும்ப வருகிறார். நல்ல கையை நீ சந்திக்கலாம் பரவாயில்ல, உன்னை சந்திக்க ஒருத்தர் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை என்னால ஜெபிக்கவே முடியாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சில இடத்துல நீ பிரத்தியாகி நீ விட்டு போயிருக்கிற எல்லாவற்றையும் புதிய ஆண்டில் கர்த்தர் புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. ரீபில்ட். அல்லேலூயா. மறுபடியும் நாம் கட்டப்பட போகிறோம். அல்லேலூயா. வாழ்க்கையின் நலோகியின் வாழ்க்கை முழுவதும் இருள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நடந்த சம்பவம் என்ன? இப்ப ஒரு காலுக்கு ஒரு செய்தி வருகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை
போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உங்க தேவைகளை சந்திச்சு, உன் குடும்பத்தை சந்திச்சு, உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஆசீர்வாதமா இருக்கிறார். நீங்க சம்பூர்ணமா இருக்கீங்க. அல்லேலூயா. ஒரு புது நான் ஒரு சொல்லிட்டு போற பாருங்க. நீ வேதனை 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 குறித்தே பேசிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் எனக்கு அழுகு 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 சொல்லி அழுகை கூடயே பேசினா நீ சொல்லலாம், ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமா வைப்பார். நான் அநேகருக்கு கொடுக்கிறவனாக கர்த்தர் மாற்றுவார். என் வீட்டை கிறிஸ்து கட்டுவார். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். என் கைகள் நிரப்பப்படும். தருத்தம் என் குடும்பத்தை விட்டு விலகும். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுவேன். வியாதி என்னில் இருப்பதில்லை, கடன் என்னில் இருப்பதில்லை, அழுகை என்னில் இருப்பதில்லை. நீங்க சொல்லிட்டே இருங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை எழுந்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரைஸ் அப் பண்ணுவார். அல்லேலூயா. எந்த இடத்துல நீ விழுந்து போய் நினைக்கிறீங்களோ அதே இடத்துல கர்த்தரை நான் மறுபடியும் எழுந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. ரூத் 1:6 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, அல்லேலூயா. உலகத்தில் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் இரண்டாவது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய மகிமை நம்மோடு இருக்க வேண்டும். அவர் நம்மளை சந்திக்கலன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை மாறாது. இயேசு என்னோடு கூட இடைப்படவில்லை என்று சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படவில்லை சொன்னா என்னால் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. தேவனை பற்றி கொண்டே முதலாவது சொல்லுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஆகாரம் எதை இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்களோ அது இப்ப அவங்க தேசத்துல கிடைக்குது. அல்லேலூயா. எப்படி சொல்ல விரும்பட்டுமா? இப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நீ எதிர்பார்த்த நன்மை ஒரு வேலை கிடைக்காம போயிருக்கலாம். இந்த 2021 அவைகளை கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அவைகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அவைகளை நீ சுதந்திரிக்கும்படி கிருபை செய்வார். எப்ப தெரியுமா? அவரை பற்றி கொண்டிருக்கிற போது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கே நான் வரமாட்டேன், எந்த ஜபத்துக்கும் கலந்துக்க மாட்டேன், எந்த விதமான நிகழ்ச்சியும் இருக்க மாட்டேன், ஏசப்பா ஆசீர்வதிங்கன்னா முடியுமா? நீ தேவனையே தேட மாட்ட, ஆண்டவரை பிடித்துக் கொள்ள மாட்ட, ஆண்டவருக்கு உனக்கு தூரமா இருக்கும். ஆனா ஆண்டவர் மட்டும் உன்னை சந்திச்சிருக்கோம் முடியுமா? முடியாது. நீ எந்த அளவுக்கு தேவனை பற்றி கொண்டிருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் குடும்பம் வர்த்திக்கப்படும். நீ எந்த அளவுக்கு தேவனோடு கூட உறவாடுகிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவா. முதலாவது கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை அந்த வசனத்தின் முடிவில் சொல்கிறது, அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே என்ன பண்ணுகிறார்? கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து கையில தட்டி கர்த்தரை சொல்றாங்க. 2021 என் அன்பு சகோதரரே, நீ எழுந்து. அல்லேலூயா. இன்னும் ஜபத்துக்கு எழுந்து. காலையில ஜபம் ஐயோ ரொம்ப கஷ்டம். காலையில மட்டும் ஜபத்தை என்ன பண்ணாதீங்க, கூடாதீங்க. எல்லா ஜபத்தையும் கலந்துக்கிறத அதிகார ஜபம் மட்டும் எனக்கு ரொம்ப தூக்கமா இருக்குது. அப்ப ஆசீர்வாதமும் தூங்கிடும். அல்லேலூயா. ஆசீர்வாதமும் தூங்கிடும். நான் ரொம்ப ஆசைப்படுறது என்னன்னு தெரியுமா? வரும்போது பார்க்கலாம் 9 கிராமங்கள். அல்லேலூயா. ஒரு கிராமத்துக்கு ஒரு டாக்டராக இருக்கணும். அல்லேலூயா. 9 கிராமம் 9 டாக்டர் இருக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஏதோ கர்த்தர் திருவிழா நலிச்சென்னை ஒரு டாக்டர் வந்து தம்பி கிராஜுவேஷன் வாங்கிருக்கலாம். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு சொன்னா நம்முடைய படிப்புல உயரணும். அல்லேலூயா. அரசு வேலைகளில் உயரணும். அப்பதான் சபைகள் இன்னும் வளர்ந்து பெருகும். சபையில் இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்திருக்கணும். அல்லேலூயா. எங்கே ஜபங்கள் அதிகரிக்கப்படுகிறதோ, எங்கே ஜபதூபங்கள் ஏற்றப்படுகிறதோ அந்த இடத்தில் தேவ மகிமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. எந்த இடத்தில் உபவாசிக்கிறார்களோ அந்த இடத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. என அன்பானவர்களே, இன்றைக்கு நான் எப்படி இருக்கிற சூழ்நிலை யோசித்து பாருங்கள். அவர்கள் திரும்பி வரும்படி எழுந்து, உங்க தூக்கத்தை விட்டு எழுந்துருங்க, அழுகையை விட்டு எழுந்துருங்க, பலவீனத்தை விட்டு எழுந்துருங்க, இயேசுவை தேட உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் சபையில் நடக்கிற எல்லா ஊழியர்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க என ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ குடும்ப சூழ்நிலைய சொல்லி
சாக்கு போக்கு சொல்றதுக்காக அல்ல. ஏன் பாஸ்டர் எல்லா நிகழ்ச்சிகளும் கூப்பிடுறா தெரியுமா? உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியா, உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியா, உங்க இந்த பகுதியில் இருக்க எல்லா ஜனங்களை காட்டிலும் என்னுடைய சபை மக்கள் விசேஷித்தவர்களாய், மகிமை உள்ளவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதுனால தானே முழங்காலை தேய்ந்து ஜெபம் பண்ணி கண்ணீர் குடித்து இப்படியாவது என் ஜனங்களை என்ன பண்ணுங்க, சந்திங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க எழுந்திருக்கணும். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 11 32 வரை வாசிக்கும் போது அங்கே அநேக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பகுதிதான். மனம் திரும்பிய மகனை குறித்து வார்த்தை சொல்லுகிறது. 17ஆம் வசனத்தை நீ வாசித்தீங்கன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானோ என்ன சொல்றேன், இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். என் அப்பா வீட்டுல எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, திருப்தியா சாப்பிடுறாங்களே, சம்பூர்ணமா இருக்கிறாங்களே. அந்த வார்த்தை சொல்றது இல்ல, பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் என்ன பண்ணுகிறேன், பசியினால் சாகுகிறேன், நான் எழுந்து. அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2021 கர்த்தர் உங்க குடும்பங்களை எழும்ப கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எழுந்து அந்த வசனம் சொல்றது, என் தகப்பனுக்கு, தகப்பன் எங்க இருக்கிறாரு, அவருடைய வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. நீங்க எல்லாம் கூடி வரும்போது எங்கு 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறாங்களோ அங்க இயேசு கிறிஸ்து வருகிறார். என் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கே சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பெந்தேகோஸ்தே திருச்சபை மக்கள் வசனத்தை தெரிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறான்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க தேடி வர வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என கண்மாணவர்களே. ஆண்டவர் இந்த 2021 என்ன சொல்லுகிறார், இந்த புது வருட வாக்குத்தத்த கூட்டத்துல நீங்க எழுந்திரு. அல்லேலூயா. ஒரு புதிய தரிசனத்தோடு கூட எழுந்திருங்கள். ஆண்டவருக்கு இன்னும் வேலை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்க நேரத்தை கொடுங்கள், உங்க செல்வத்தை கொடுங்க, உங்க எல்லாவற்றையும் கர்த்தருக்காய் கொடுத்து இந்த 2021 நாம் சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம் எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார் நம்பிக்கையோடு கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பாவத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இந்த வருஷம் இந்த மீட்டிங்ல நீங்க ஜெபம் பண்ணணும். கடைசியா, ஆண்டவரே இன்னும் என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, இன்னும் என் அக்கிரமங்களை கழுவும் ஆண்டவரே. ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறல தெரியுமா? அநேகருக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவதற்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார், கர்த்தர் எனக்கு துருவமாய் இருப்பார். எவ்வளவு வாக்குத்தத்தங்கள்ல, அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் காட்டுல பார்த்து படிச்சுட்டு போறதல்ல, நீங்கள் ஆண்டவரத்துல அபியாசிக்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தீங்களே, இந்த வார்த்தை நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வசனம் என்னை நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமா நான் பாவம் செய்திருந்தா என்னை என்ன செய்யுங்க, மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபையை தாங்க ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். அவன் பாவம் செய்துன்னு சொல்லிட்டு அவன் ஆண்டத்துல சொல்லுறது மாத்திரமல்லாம 20ஆம் வசனத்துல எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு மறுபடியும் திரும்ப, அல்லேலூயா, சகல நன்மைகளை பெறும்படியா நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆதியிலே கிறிஸ்துவின் அன்பு ரட்சிக்கப்படும் போது எப்படி இருந்துச்சு யோசித்து பாருங்க. ரட்சிப்பு முதல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை பெற்ற போது அந்த உற்சாகம் இப்ப இருக்குதா? யோசித்து பாருங்க. அப்ப ஆண்டவரை தேடினதற்கும் இப்பொழுது ஆண்டவரை தேடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாவே சபையை மறந்துடுறோம், ஆண்டவரை மறந்து விடுகிறோம். நீ மறந்தாலும் மறக்காத ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீ வெறுத்தாலும் வெறுக்காத ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்துகிற தேவன்.
அந்த பாவத்துல அந்த இளைய குமாரன் சொத்தெல்லாம் பிரிச்சு கொண்டு போய் துன்மார்க்க ஸ்திரீகளோடு அவன் செலவழித்து பாவத்துல விழுந்து கிடந்தவன் ஒரு நாள் உணர்வடைந்தான். இந்த 2021 இந்த 3 நாள் கூட்டம் எதுக்கு தெரியுமா? உன்னை கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிப்பதற்கு, மறுபடியும் உன்னுடைய ஸ்தானத்துல கொண்டு வந்து உன்னை அழகுபடுத்துவதற்காகத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை நீங்க என்ன பண்ணுங்க? எழுந்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. அன்னைக்கு அந்த நகோமியும் அவரோடு இந்த 2 பிள்ளைகள் எல்லாம் எழுந்து என்ன பண்றாங்க? தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாங்க. இங்கே அந்த இளைய மகன் எழுந்து புறப்படுகிறார். இன்றைக்கு வருகையின் சத்தம் மாரநாதா திருச்சபையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும், இன்னும் ஆண்டவருக்காக வேலை செய்ய வேண்டும், இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க தியானிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அந்த ரூத் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க சொன்னா அவங்க சொல்லுறாங்க. ரூத் அப்பொழுது அவன், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே. ஒருத்தால் என்ன செய்தாங்க? அவள் திரும்பி போய்விட்டாலே. தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து வாழ்வதற்கு அவள் திரும்பி போய்விட்டாள். ரூத்தோ இப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவள் திரும்பி போயிட்டா. நகமே சொல்றாங்க, வாசிங்க. நீயோ உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றால், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல், இங்க சொல்றாங்க பாரு, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். ஏன் கூட நீங்க என்ன பண்ணாதீங்க? பேசாதீங்க. நான் மாமியாரை பார்த்து சொல்றாங்க, திரும்பி போவதை பத்தி என்ன பண்ணாத, பேசாத. தன் மாமியாரை புரிந்து கொண்ட ஒரு மருமகள். இன்னைக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன், தன் தகப்பனை புரிந்து கொண்டவர்கள் யார்? நம்மை அழைத்த தேவனை புரிந்து கொண்டவர்கள் யார்? அவருடைய விருப்பத்தை புரிந்து கொண்டவங்க யாரு? அவருடைய வாஞ்சை, அவருடைய தாகத்தை புரிந்து கொண்டவங்க யாரு? அவர் இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து, இந்த ஆண்டு கனி கொடுப்பாயா, இந்த ஆண்டு ஆசீர்வாதிக்கப்படும்படியா என்னை தேடுவியா, என்னோடு கூட உறவாடுவியா என்று எதிர்பார்த்திருக்கிறார். வாசிக்கலாம். நீ போகும் இடத்திற்கு, இது சொல்றாங்க பாருங்க, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். என்ன சொல்றாங்க? நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். சேர்ந்து வாசிங்க எல்லாரும் அந்த வசனத்தை. நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை சோதரமாக பாருங்க. ஹல்லேலூயா. நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் ஆண்டவரே. 2021 என்ன சொல்லுகிறீரோ அதை நாம செய்வோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் சொல்றதை நீங்க செஞ்சாதான் உங்க வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறதை திருச்சபை செய்யும் போதுதான் திருச்சபையின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. திருச்சபை அப்போதான் வளருகிறது. நீ தங்கும் இடத்துல நானும் தங்கும் ஆண்டவரே. நீ வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துல ஆண்டவரே நானும் வாசம் பண்ணும் ஆண்டவரே. அதிகாலையில ஜெபம், தனிப்பட்ட ஜெபம். நான் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரத்துல 21 நாள் உபவாசத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்னோடு கூட தனிமையாய் பேசின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஆண்டு ஊழியத்தை காட்டிலும் தனித்திருந்து ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? தனித்திருந்து, மனுஷ சத்தமே இல்லாமல், எந்த விதமான இறைச்சலின் சத்தம் இல்லாமல் தனிமையில் போய் அதிக நேரம் என்னோடு கூட அமர்ந்து D.L. மூடி அவருடைய அனுபவத்திலே சொல்லுகிறார், நான் வேதத்தை பலமுறை வாசித்திருக்கிறேன், பலமுறை தேவ வசனங்களை பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு மறுபடியும் பேசுகிறார், தனித்திருந்து என்னோடு இடைப்படு. ஹல்லேலூயா. அநேக தேவ மனிதர்கள் இந்த காரியத்தைக்குள்ள சொல்லுகிறார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு நேரம் அவரோடு கூட தங்கி இருக்கிறோம், எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் நம்ம தியானிக்கிறோம், வசனத்தில் எந்த அளவுக்கு நாம் வளருகிறோம். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உங்களை நேசிக்கிறதுனால தான் பேசுகிறார், நம்மை நேசிக்கிறதுனால தான் பேசுகிறார். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் வந்து ஆராதிப்பேன், ஆண்டவரை தொழுது கொள்ளுவேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த காணிக்கை நான் என்ன பண்ணுவேன்? காணிக்கை கொடுத்துருவேன், சோதரம் பண்றவன் போயிடுவேன்னு சொன்னா
ஒரு நன்மையும் சுதந்திரிக்க முடியாத அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னோடு கூட தங்கும்படியார், என்னோடு கூட பழகும்படியார், என்னோடு கூட இருக்கும்படியார் நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாத விஷயங்களை ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க. வாலி பசங்க பார்த்துக்கிறீங்களா? என்னது, அப்பா அம்மா கிட்ட கூட சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட 100% சொல்லுவாங்க. அதுல எஸ்பெஷலி பாய்ஸ் கேர்ள்ஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வாக் பண்ணா எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சிட்டியில் இருக்கிற நிறைய பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க? அவங்க பழகுறாங்க. அதனால ஒரு பழமொழி இருக்குது, உன்னை பத்தி சொல்லு, உன் நண்பனை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு உறவுகள் தான் உன்னையும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும். அல்லேலூயா. தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நீங்களும் நாமும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன் ஆண்டவரே. ஏதோ நான் கிறிஸ்தவர் என்றதுக்காக நான் ஆராதிக்கல ஆண்டவரே, நீங்க அப்பா ஆண்டவரே. அப்பா கிட்ட எப்படி கேட்கணும்? அப்பா எனக்கு தாங்க ஆண்டவரே. God give me a power, give me a strength, give me a blessing. எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கேட்கிறோமா? பாஸ்டர் மட்டும் கேட்பார், ஆண்டவரே ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு. அவர் ஜபத்துக்கு தக்கபடி கர்த்தர் சிலரை ஆசீர்வதிப்பார். யார் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ போகும் இடத்தில் நானும் போவேன். இயேசுவே நீ எங்க போக சொல்றீங்களோ அங்க போவேன். வாலிப தம்பி தங்கச்சி மூப்பர்களே திருச்சபை மக்களே, ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், எந்த கிராமத்துக்கு என்ன போக சொல்றீங்களோ அந்த கிராமத்திற்கு போவதற்கு நான் தயாரா இருக்கிறேன். 2021 நான் ஆண்டுடைய ஊழியக்காரனா சொல்லிட்டு போறேன். எந்த அளவுக்கு திட்டமிடுகிறீர்களோ, எந்த அளவுக்கு செயல்படுகிறீர்களோ, கொள்ளையில் பொருளான ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த ஆண்டு தந்து சபையை அலங்கரிப்பார். கடற்கரையில் குளவிலுள்ள கர்த்தரசம் திரும்பும். அல்லேலூயா. பவுஞ்சு பவுஞ்சாய் கூட்டம் கூட்டமாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. எதிர்பாராத அநேகர் புதியதாய் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிறவங்க தங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படும்படியான காரியத்தை கர்த்தர் தேசத்தில் செய்யலாம் போகிறார். அல்லேலூயா. செல்வந்தர்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. அநேக இன மக்கள், ஜாதி மக்கள், சமுதாயத்தின் மக்கள் இயேசு ஒருவரே தெய்வம் என்று முழங்கதான் போறாங்க. அதை கண்கள் பார்க்கதான் போகிறது. அல்லேலூயா. எந்த இயக்கமும் கிறிஸ்துவத்தை அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. எந்த மதவாதிகளும் இந்த வேதத்தை பொய் என்று நிரூபிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் வாழ்கிறவர். அல்லேலூயா. என்னை போல 1000 பிரசங்கியாளர்கள் பேசி மறித்து போனாலும் இன்றைக்கும் வேதம் நம்மோடு கூட பேசுகிறதே. நான் போனாலும் அடுத்த சந்ததி பேசும். அல்லேலூயா. என் சந்ததிகளை பேசாம போனால கல்லுகள் பேசும். அல்லேலூயா. செடி பேசும், மலை பேசும். வசனத்தை நிற்கவே வைக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அவர் தங்கும் இடத்தில் தங்குவதற்கு, அவரோடு கூட உறவாடுவதற்கு, அவரோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு, அவரோடு கூட இணங்கி வாழ்வதற்கு, இணைந்து வாழ்வதற்கு நீ தயாரா இருக்கியா? இந்த ஆண்டு உன் வாழ்க்கை பயணம் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் நெருக்கங்கள் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நீங்க அதை முன்னாடியே வாசிக்கலாம். அந்த ரூத் 1 சந்ததி என்ன சந்ததி? அவருக்கும் பிதாவாகிய யெகோவாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. நகோமி தான் கிறிஸ்துவங்க, இஸ்ரவேல் ஜனம். ரூத் அந்நிய மோவாபிய பெண் சொல்றாங்க, உன் ஜனம் என் ஜனம். இனி என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீ ஆராதிக்கிற கடவுள் தான் என் கடவுள். அல்லேலூயா. நீங்க தொழுது கொள்ளுகிற தேவன் தான் என் கடவுள். நான் ஆராதிச்சதெல்லாம் கிடையாது. முழுவதுமாய் தன்னை கிறிஸ்துவுக்கு, யெகோவா தேவனுக்கு, பிதாவாகிய கடவுளுக்கு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அபிஷேகத்தில் எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம், எந்த அளவுக்கு வரங்கள் கிரியை செய்கிறது, எந்த அளவுக்கு ஜபாவினால் நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். யோசித்து பாருங்க. முதல் குறிப்பு பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. சொன்னது போல அம்பேத்கர் நகரில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும், இயேசு ஒருவரே தெய்வம்.
கள்ளிப்பட்டில் இருக்கிறவங்க சொல்ல இயேசு ஒருவரே தெய்வம். ராமபுரத்தில் சொல்ல இயேசு ஒருவரே தெய்வம். சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்தின் மக்களும் சொல்லணும் இயேசு ஒருவரே தேவன். அதுக்கு நீங்க எழுந்திருக்கணும். அல்லேலூயா. உங்க குடும்பம் வளரணும், உன் பிள்ளைக்கு செல்வந்தர்களாய் மாறணும், நீ ஆசீர்வதிக்கப்படணும். தரித்திரமாவே இருக்கிறதல்ல, வேதனையிலே வாழ்வதல்ல, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணணும். லூக்கா அந்த ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து ஒன்னும் பேசலையா. இன்னைக்கு கர்த்தர் 2021 உங்களை பார்த்து சொன்னோம், இந்த ஜனங்கள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறாங்க, நெருக்கத்திலும் என்னை விடாமல் இருப்பதற்கு அவங்க தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக எழுந்தருள வேண்டும். அல்லேலூயா. உன் சத்தத்திற்கு எழுந்தருள வேண்டும், உன்னுடைய ஜெபத்தை கேட்பதற்கு கர்த்தர் எழுந்தருளணும். இன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு, தேவனை பற்றி கொண்டிருக்கிற ஜனமே நீங்கள் எழுந்திருங்கள், தேவ சமூகத்தை தேடுங்கள், உங்கள் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னா, உன் சந்ததி எப்படி இருக்கும்? வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும் என்று சொன்னார். வாக்கு தத்தத்தை கொடுத்த தெய்வம் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய சந்ததி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், நீங்க எழுந்திருக்க வேண்டும், அதற்கு மன உறுதி வேணும். இன்னைக்கு அநேகர் மறிச்சு போயிடுறாங்க, தற்கொலை பண்ணிட்டு மறிச்சு போயிடுறாங்க. எதுக்கு இந்த வாழ்க்கை? நாம் வாழ்றதை விட மறிச்சு போனா கூட பரவாயில்ல என்று வாழ்கிறார்கள். அந்த நகோமியை நினைத்து பாருங்கள். புருஷன் இல்லை, 2 பிள்ளைகளும் இல்லை, தனிமையின் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையில் மரணத்தை தேடி போகவே இல்லை என்று சொன்னார். அவள் ஆராதிக்கிற தேவன் எப்படியாவது அவளை பாதுகாப்பார் என்று அறிந்திருந்தபடினாலே அவள் தைரியத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்தார். அன்பானவர்களே, முதலாவது நீங்க எழுந்திருக்கணும், அப்போதுதான் புது பலன் உண்டாகும். அல்லேலூயா. நீங்க எழுந்திருக்கும் போதுதான் ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வாசிங்க ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருவர் தன் மாமியை முத்தமிட்டு போயிட்டாங்க. ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். இன்னைக்கு என் சபையோ கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது? அவளை விடாமல், கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. எங்க சபை ஜனங்க சொல்லணும், இயேசு உங்களை பார்த்து சொல்லணும், ஆண்டவரை விட்டு நாம போகவே மாட்டோம். ஆண்டவரை ஆண்டவர் சொல்லணும், என் பிள்ளைங்க என்ன விட்டு போகவே மாட்டாங்க. உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். உபாகமம் 13:4. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து, ஆண்டவர் சொல்றார், இந்த வசனத்தை குறிச்சு வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யணும்? பின்பற்றி அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு சொல்றாரு. பாருங்க, இதெல்லாம் 2021 நீங்க செய்யணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றணும், அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. கையை தட்டி கர்த்தரை சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பின்பற்ற சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ தேவனை பின்பற்றினா உன் வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீ கர்த்தருக்கு பயந்திருப்பாயானால் கர்த்தருடைய வசனம் உன்னில் நிறைவேறும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுன்னு சொன்னா வாக்குத்தத்தம் உனக்கு நிறைவேறும். அவர் சத்தத்தை கேட்பாய் என்று சொன்னால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவரை நீ சேவிப்புன்னு சொன்னா கர்த்தருடைய வசனம் உன்னிலே நிறைவேறும். அவரை பற்றி கொள்வீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். அல்லேலூயா. அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், பற்றிக்கொள். 2 வார்த்தை தான். எழுந்திருங்க, பற்றி கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க. மாந்திரிகத்தை குறித்து, பில்லி சூனியை குறித்து, ஏவல்களை குறித்து, அசுத்தாவிகளை குறித்து, மந்திரங்களை குறித்து, மைய குறித்து, எந்த விதமான யாகத்தை குறித்து நீங்க பயப்படவே கூடாது. ஏன் தெரியுமா? நமக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாதுகாக்கிறது. அல்லேலூயா.
நான் ஆராதிக்கிற தேவன் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாரை பற்றி கொண்டிருக்கிறோம்? சங்கீதம் 63 சங்கீதம் 8 சொல்லுகிறது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா என்ன செய்யுது? தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. அப்படி நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவரையே தான் என் ஆத்துமா பற்றி கொண்டிருக்குது சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? குடும்பத்தின் நெருக்கங்கள், குடும்பத்துல வேதனைகள், குடும்பத்தில் பலவிதமான போராட்டம், இவை எல்லாமே இருந்தாலும் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. 2021 ஒரு நன்மையும் குறையப்படாது. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். எனக்கு தேவையான பலத்தை கர்த்தர் கொடுப்பார், தேவையான பலத்தை கர்த்தர் கொடுப்பார், தேவையான சத்துவத்தை கர்த்தர் கொடுப்பார். என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். என் தேவைகளை அறிந்தவராய் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்கள். அவர் எனக்கு உதவி செய்கிற கண்மலை. அவர் நாமம் எபினேசர். எபினேசர்னா என்ன? உதவி செய்கிறவன் அர்த்தம். உதவி செய்கிறவர். ஏற்ற வேளையில உனக்கு உதவி செய்து உன்னை நடத்தி உன்னோடு கூட வாழ அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. 2021 அவருடைய கரம் குடும்பத்தை தாங்கும். அவருடைய கரம் உனக்காக யுத்தம் செய்யும். அவருடைய கரம் உன்னை மீட்கும். பலவிதமான சிக்கல் வருது. காலையில் எழுந்த உடனே பலவிதமான காரியங்கள் என்னை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னால ஆண்டவர் தொடர்ந்து பற்றி கொள்ள என்னால முடியலன்னு சொல்லி விழுந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என்ன பிடிச்சுக்கோ. என்ன பண்றாரு? என்ன பிடிச்சுக்கோ, நான் உன்னை மீட்பேன். அல்லேலூயா. நான் உன்னை உயர்த்துவேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் ஆத்துமா உன்னை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கும், அது வலது கரம் என்னை தாங்குகிறது என்று பேசுகிறார். ஆண்டவருடைய கரம் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை தாங்கும். எல்லா சூழ்நிலையும் உன்னை தாங்கும். எல்லாரும் உன்னை விட்டு தூரம் போனாலும் அவருடைய கரம் உன்னை விட்டு தூரமே போவாங்க. அவருடைய கரம் உன்னை விட்டு விலகாத இருக்கும். அல்லேலூயா. பல சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய கரம் என்னை தாங்கி வந்திருக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் பல ஆயிரங்கள் தேவைகள் இருக்கும். ஆனால் ஏற்ற வேளையில கர்த்தர் தமது ஊழியர்களை அனுப்பி கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒரு முறை என் அப்பா கிட்ட கேட்டேன், நான் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போனோம், பெட்ரோலுக்கு காசு கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். நீ ஏன் தங்கம் உங்களுக்கு வேற பெட்ரோலுக்கு காசுன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டார். சரி, நானும் வருத்தப்பட்டு என் பாஸ்ல அப்படியே ₹1 ₹2 சிலையெல்லாம் போயிட்டு ஒரு ₹30 அப்படி கையில் எடுத்து போட்டுட்டு நான் ஆம்பூருக்கு போயிட்டேன். ஊழியத்துக்கு போயிட்டு ஊழியமெல்லாம் முடிச்சுட்டு ஆந்திரியும் வரும்போது சரி ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு ஆம்பூர்ல, அவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு மனசுக்குள்ள ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். ரொம்ப நாளா நான் அவரை சந்திக்கவே இல்லை. அப்புறம் நான் போய் ஜெபம் பண்ணலாம், நான் போயிட்டு ஜெபம் பண்ண உடனே அவர் சொன்னாரு, உங்கதான் ரொம்ப நாளா எதிர்பார்த்து நிற்கிறது, நீங்க இன்னும் ஏன் வரவே மாட்டேங்கிறீங்க என்ன சந்திக்கலாம் சொல்லி பேசிட்டே இருக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டு நானு எவ்வளவு ஊழியம் செய்யறோம், எங்க தேவையை சந்திக்கப்பட்ட ஆண்டவர், ஒரு பெட்ரோல் கூட என்னால போட முடியல ஆண்டவர், ஏன் இவ்வளவு ஒரு நெருக்கம் அப்பான்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டே போய் தான் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் ஜெபம் பண்றேன். நான் ஏதோ ஒரு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இல்லை, நடந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த பாஸ்டருக்கு நான் ஜெபம் பண்றேன். அந்த பாஸ்டர் ரொம்ப ஏழ்மையான ஒரு பாஸ்டர், சின்ன ஒரு குடிசையில வச்சு சபையை நடத்துறாரு. அவருடைய ஒரு வாரம் காணிக்கே ஒரு ₹50 ₹60 தான் இருக்கும். அவங்க கிட்ட ஆர்டர் பேசி உங்க ஊழியத்துக்காக நான் ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ₹1000 காணிக்கை கவர்ல வச்சு 2 வாரமா அவங்க எதிர்பார்த்துருக்காங்க, எனக்கு ஃபோன் பண்ணலான்னு. கர்த்தர் என்கிட்ட பேசி நான் ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த காணிக்கை கவரை என் கையில வாங்கும் போது ஆண்டவர் என் கூட பேசினாரு, இதை செய்த தேவன் எல்லாவற்றையும் எனக்கு நான் செய்வேன், நான் கூட நடத்துவேன், நான் கூட இருக்கிறது நீ அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, உன்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள், நான் உன்னை கொடுப்பேன். அல்லேலூயா. அதனால எஜேன் ஒரு ஊழியத்தை 2021 பேசியிருக்கிறார். கொடுக்கிற ஒரு ஊழியத்தையே கர்த்தர் நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். அல்லேலூயா. எங்களால் எவ்வளவு முடியுமோ
எங்க டீம்ல இருக்கிற பிள்ளைங்களால எவ்வளவு சபைகளுக்கு, விதவைகளுக்கு, குடும்பங்களுக்கு, தனிமையானவர்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்க முடியுமோ எங்கள் பலனுக்கு மிஞ்சி கர்த்தர் கொடுப்பதற்கு கர்த்தர் இதுவரைக்கும் பேலன்ஸ் செய்கிறார். இன்னும் எனக்கு பேலன்ஸ் செய்வார். அல்லேலூயா. இதுக்காக திரும்ப இந்த வார்த்தை சொல்லுகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தாங்குகிற தேவன், நம்முடைய அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய முன்னிலை காட்டின பின்னணி ஆசீர்வதிக்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அந்த 1000 ரூபீஸ் அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பலனா இருந்துச்சு. இன்னைக்கு பல ஆயிரங்களை, பல லட்சங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் நடத்துகிறார். அவரே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. சங்கீதம் 119வது சங்கீதம் 34வது வசனத்துல எனக்கு உணர்வை தாரும். எப்படி ஜெபம் பண்றாரு? எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டிருந்து, வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளவே வேதத்தை பற்றிக்கொள். அல்லேலூயா. 2021 கர்த்தர் சொன்னாரு பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன கர்த்தர் எதை பற்றிக் கொள்ளுங்க? வேதத்தை பற்றிக் கொள்ளுங்கள். இந்த வேதம் உன்னை வாழ வைக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த வேதம் உன்னை ஆசீர்வதிக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த வேதம் உனக்கு பலனை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த வேத வசனங்கள் உங்கள் குடும்பங்களை ஸ்திரப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. இந்த வேத வசனம் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். வேதத்தை வாசிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. பைபிள் நிறைய வாசிக்கணும். இந்த வருஷம் முழுவதுக்குள்ள முழு வேதாகமத்தை படிச்சு முடிக்கணும் என்கின்ற ஒரு பாரம் உங்களுக்குள்ள வரணும். வேதத்தை வாசிக்க 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 உங்கள் மனது மாறும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் மாறும், உங்க குடும்பங்கள் மாறும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்க பிள்ளைங்களுக்கு கருத்தா இதெல்லாம் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. வாசல் நிலைக்கால்களை எழுதுங்க, கைகளை எழுதுங்க என்று கர்த்தருடைய வார்த்தை சொன்னது எதுக்கு தெரியுமா? அந்த வசனம் தான் தேசத்தில் மறுரூபத்தை கொண்டு வரப்போகிறது. அந்த வசனம் தான் தேசத்தை எழுப்பதற்கு நடத்த போகிறது. இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள், பிரகடனப்படுத்துகிறவர்கள் தேசத்தில் திரளாய் எழும்பும் போது தேசத்தில் இருக்கிற இருள்கள் மாறி கர்த்தர் தமது வெளிச்சமாகிய வசனத்தை இந்த தேசத்தில் முழுவதும் அனுப்பி சத்துருவை அழித்து நம்மை ஆசீர்வதித்து அடுத்த நிலைமைக்கு நேராக கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்னு சொன்னா ஒரே நாள் பைபிள் வாசி முடிக்கிறது இல்ல. ஏதோ கடமைக்காக தினமும் ஒரு 5 நிமிஷம் ஜெபம், ஒரு அதிகாரம் வாசிட்டேன், ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு அப்படி இல்ல. நீங்க தியானிக்கணும், ஆண்டவரோடு உறவாடணும். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, ரோமர் 12:9 வாசிங்க. உங்கள் அன்பு எப்படி இருக்கணுமா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உங்க அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. எதை நிறுத்தணும்? 2021 தீமை வாயில வரவே கூடாது. தீமையான எண்ணம் எண்ணத்துல வரவே கூடாது. மற்றவர்களை குறித்து பேசுகிற எண்ணம் வரக்கூடாது. மற்றவர்களை குறித்து யோசிக்கிற எண்ணம் வரக்கூடாது. எதிர் வீட்டுக்காரரை குறித்து யோசிக்காத, பக்கத்து வீட்டுக்காரரை குறித்து யோசிக்காத, ஊர்ல வாழ்கிற ஜனங்களை குறித்து யோசிக்காத, உனக்கு கொடுத்ததுல திருப்தியாகிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் வீடு கட்டிட்டான், அவன் பைக் வாங்கிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் நகை வாங்கிட்டான், அவன் புடவை வாங்கிட்டான். ஏன்னா அல்லேலூயா. யாரும் வாங்கி போட நமக்கு என்ன இருக்கு? ஆனா என்னை கர்த்தர் திருப்தியாக நடத்துகிறார். எத்தனையோ செல்வந்தர்கள் நல்லா சாப்பிட முடியல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. வேதத்தை பற்றி கொண்டிருக்கணும், நன்மையை பற்றி கொண்டிருக்கணும். நன்மையானது என் நாவை பேசணும் ஆண்டவரே, நன்மையானது என் வாழ்க்கை செய்யணும் ஆண்டவரே. இந்த வருஷத்துல தீமையை எவ்வளவு வெறுக்கிறீங்களோ உங்க வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. தீமையை உங்களை விட்டு விலக்குவாயானால் கர்த்தருடைய வசனம் உங்களிலே நிறைவேறும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எதை பற்றிக் கொள்ளணுமா? நித்திய ஜீவனை நீங்க பற்றிக் கொள்ளணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய வார்த்தை நீங்க நமக்கு நேராய் புறப்பட்டு வந்திருக்கிறது. நீங்க அந்த நகோமி எப்படி ரூத் பற்றிக் கொண்டாங்களோ அதே போல கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை நீங்க பற்றிக் கொள்வீங்கன்னு சொன்னா கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். 2 விஷயம் தான் இந்த வருஷம் ஆண்டவருக்காக எழுந்திருக்க, ஆண்டவருடைய சமூகத்தை தேட என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க.
ஆண்டவர் பற்றி கொள்வேன், வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே, அப்பாவுடைய பாதத்துல காத்திருப்பேன், வேதத்தை பற்றி கொண்டிருப்பேன், நன்மையை பற்றி கொண்டிருப்பேன், நித்திய ஜீவனை பற்றி கொண்டிருப்பேன். கர்த்தரை வாழ்க்கை அற்புதம் செய்வார். அப்படி நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 2-3 நிமிடம் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹalleluya hallelujah hallelujah glory to Jesus glory to Jesus. எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஆசீர்வாதத்துக்கான ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த ஆண்டு 2020 கடந்த ஆண்டுல நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே, வேதனை இருந்தது போதும் ஆண்டவரே, என்னை விவசாயாய் ஆண்டவரே தேவனை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளையாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சத்தம் கேட்கணும், சத்தம் கேட்கணும். நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை பாதுகாத்து ஆண்டவரே, இன்மையை எனக்கு விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே, எழுந்திருக்க திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே